அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் பார்க்க இருக்கிற கேள்வியானது ஒரு ஆசிரியர் போட்டி பரீட்சையில் கேட்கப்பட்ட ஒரு வினாவாகும். அந்த வகையில் நாங்கள் வினாவை பார்த்தோம்னா, பரீட்சை ஒன்றில் 25 வினாக்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளது. ஒரு சரியான வினாவிற்கு 4 புள்ளிகளும் பிழையான வினா ஒன்றிற்கு 1 புள்ளியும் குறைக்கப்படும். எல்லா வினாக்களுக்கும் விடையளித்த ஒருவன் 60 புள்ளிகள் பெற்றானெனின் அளித்த சரியான வினாக்கள் எத்தனை? இந்த கேள்வியை பார்த்தா உங்களுக்கு ஈஸி தான். நீங்கள் எல்லோரும் இந்த கேள்வியை உடனே செய்யக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் நாங்கள் ஒருக்கா செஞ்சு பார்ப்போம் இந்த கேள்வியை. அப்போ ஒரு மாணவன் 60 புள்ளிகளை பெற்றிருக்கான். சரியாக விடையடித்தா 4 புள்ளிகள் வழங்கப்படும். அப்போ 64 பிரித்தா 15 வினாக்களுக்கு சரியாக விடையளிக்கப்பட்டிருக்கும் என்று நாங்கள் எடுத்துருவோம். நாங்கண்டா என்ன போலாக்கள் விடை எடுத்துருவாங்க, சரியா? ஆனால் நீங்கள் மீத்திரனான மாணவர்கள், நீங்கள் எப்படி விடை எடுக்க மாட்டீங்க. நீங்கள் எப்படி விடை எடுப்பீங்கண்டா 25 வினாக்களுக்கு 4 புள்ளிகள் 100 மார்க்ஸ் வரும். இப்போ இவர் 60 புள்ளியை தான் பெற்றிருக்காரு. 60 புள்ளியை பெற்றிருக்காரு. பெறப்படாத புள்ளிகள் எத்தனை? 40 புள்ளிகள். 40 புள்ளிகள். ஒரு வினா சரியண்டா 4 புள்ளி கிடைக்குது. ஒரு வினா பிழைண்டா இந்த 4 புள்ளி கழிக்கப்படுறது. அதே நேரம் மைனஸ் மார்க்ஸ் ஒன்று கிடைக்குது. அப்போ ஒரு வினா பிளண்டா அவருக்கு மொத்தமாக இழக்கப்படுற மார்க்ஸ் எத்தனை? 5 மார்க்ஸ் இழக்கப்படுது. ஆகவே இவர் 60 புள்ளி பெற்றிருக்காருண்டா 40 புள்ளிகள் இழந்திருக்காரு. 40 புள்ளிகள் இழந்திருக்காரு என்று சொன்னால் இழக்கப்பட்ட வினா ஒரு வினாவிற்கு அவருக்கு இழைக்கப்பட்ட புள்ளிகள் எத்தனை? 5 புள்ளிகள். ரைட். 45 பிரிச்சு எத்தனை? 8. ஆகவே 8 வினாக்கள் அவர் தவறாக விடை அளித்திருக்கின்றார். அவர் தவறாக விடை அளித்துள்ளார். ஆகவே மொத்த வினாக்கள் எத்தனை? 25. மொத்த வினாக்கள்ண்டா 8 வினாக்களுக்கு தவறு அளிச்சிருக்காண்டா 17 வினாக்களுக்கு சரியாக விடை அளித்திருக்கின்றார்.